கால கோரிக்கை நிறைவேறிய மகிழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பெரியபுலியூர் ஊராட்சியை சேர்ந்த கீமலூர் கிராம மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியபுலியூர் ஊராட்சி கீமலூர் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் ரேஷன் கடைக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாஞ்சாலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும். கீமலூர் கிராமத்திலிருந்து பாஞ்சாலை கிராமத்திற்கு செல்ல எந்த பேருந்து வசதியும் ஆட்டோ உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லை. இதனால் 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாய் கீமலூர் கிராம மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க பெரிதும் சிரமப்பட்டனர். இதன் காரணமாக பலர் ரேஷன் பொருட்களை வாங்க இயலாத சூழலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வேட்பாளராக நின்ற தற்போதைய கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவான டிஜே கோவிந்தராஜன் தான் வெற்றி பெற்றால் கீமலூர் கிராமத்திற்கு ரேஷன் கடையை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றதும் கீமலூர் பகுதிக்கு ரேஷன் கடையை கொண்டு வர பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தார். ஆனாலும் அரசு சட்டத்திட்டங்கள் படி ஒரு பகுதிக்கு ரேஷன் கடை வர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவு ரேஷன் அட்டைகள் அப்பகுதியில் இருக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் கீமலூர் கிராமத்தில் மிக குறைவான அளவே ரேஷன் அட்டைகள் இருந்தன. ஆனாலும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் சற்றும் தளராமல் தமிழக அரசிடம் கீமலூர் பகுதி மக்கள் சந்தித்துள்ள இந்த பிரச்சனை குறித்தும் அதனால் அவருக்கு ஏற்பட்டுள்ள இடர்கள் குறித்தும் எடுத்துரைத்து கீமலூர் பகுதிக்கு புதிய ரேஷன் கடையை கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து கீமலூர் பகுதியில் நடைபெற்ற புதிய பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழாவில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் பங்கேற்று புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பெரியபுலியூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் சுஜானா சுதாகர், கூட்டுறவு சங்கங்களில் துணை பதிவாளர் சரவணன், கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் மணிபாலன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எஸ் ரமேஷ், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் பாஸ்கரன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக ஆதி திராவிடர் நலனி துணை அமைப்பாளர் முத்துசாமி, தேர்வாய் ஊராட்சி முன்னாள் தலைவர் முனிவேல், கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் மஸ்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக ஆதி திராவிடர் நல அணி துணை அமைப்பாளர் அருள், ஒன்றிய திமுக துணை செயலாளர் ஏசுரத்னம் மற்றும் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சந்திரமோகன், துணை அமைப்பாளர் முத்து, திமுக நிர்வாகி பாசமன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பாக நடத்தப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் வைபவன் அவர்களுக்கும் காரணம் அங்கதான் கொள்முதல் நிலையங்கள் ஒவ்வொரு தாலுகாவுக்கும் மழைக்கும் போனோம். இனிமேல் டெய்லி நம்ம வியாழக்கிழமை சனிக்கிழமையான நம்ம ஊர்லயே நம்ம பொருளை நம்ம வாங்கிக்கலான்ற சந்தோஷம், உண்மையிலேயே மகிழ்ச்சி. நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய ஆணைக்கு நாங்கள் இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் பெரியபுலியூர் கிராமத்தில் கீமலூர் பகுதியில் பாஞ்சாலையினுடைய தாய்க்கடை முதல் கடையாக அதனுடைய கிளை கடையாக இங்கே நாம் இந்த திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த திறப்பு விழாவில் என்னோடு வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் மணிபாலன் அவர்கள். இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் நடக்குதுன்னா நம்ம டிஆர் சார், சரவணன் சார் எந்த வேலை சொன்னாலும் அது உடனடியா அது எங்கே எப்படி செய்யணும்ன்றத ரொம்ப உறுதியா செயல்படக்கூடிய நம்முடைய டிஆர் அவர்களுக்கும், அதே போல வட்ட வழங்கல் அதிகாரி தம்பி அவரும் ரொம்ப வேகமா அந்த திருவிழா பண்ண கூட நீங்க தான் பிரிச்சு வச்சிருக்கீங்க. அதே போல பாட்டக்கு அது மாதிரி அவரும் இதோடு இணைந்து இந்த பணியினை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அதே போல சிஎஸ்ஆர் விஜயராகவன் அவர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செக்ரட்டரி ரவி அவர்கள் இன்னும் ஒரு மாசமா 34 நாளா ஒரு மாசம் தான் செக்ரட்டரியா இருந்தார், அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிருந்தார். அவர்களுக்கும் எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அதுல ஒரு ஈடுபாடு இருக்குது. இதை செய்யணும், இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஈடுபாடு இருக்கு. ஒரு காலத்துல அவரப்பேட்டையில அரசு உயர்நிலை பள்ளியா மாத்தணும். அரசு உயர்நிலை பள்ளியா மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அங்க 60 பேர் இருக்கணும். 10ஆவதுல 60 பேர் இருந்தா தான் 12ஆவது கொண்டு போக முடியும். 60 பேர் இல்லைன்னா கொண்டு போக முடியாது. நாங்க எப்படியாவது கவரப்பேட்டையை உயர்நிலை பள்ளியா மாத்தணும்ன்றத ஆசை, அக்கறை.
பேராசிரியரை போய் பார்த்தோம், கல்வித்துறை அமைச்சர். 60 பேர் கீழே இருந்தா மாற்ற முடியாது அப்படின்றாரு. அது எங்களுக்கு தெரியும். நம்ம மும்படி புள்ளி வேணும், நான் சேர்மன், அது எங்களுக்கு தெரியும். அப்படின்னு தான் நாங்களே மாத்திக்க மாட்டோமா? ஒரு அமைச்சரா இருக்கிற உங்களை எதுக்கு பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னோம். உடனே என்ன இவனுக்கு இவ்வளவு பேசுறானுங்க சொல்லிட்டு 45 பேர் இருந்த பள்ளிக்கு அரசினுடைய உத்தரவுகளை எல்லாம் தளர்த்தி அந்த இடத்துக்கு மேல்நிலை கல்வியை கொண்டு வந்தோம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம கீழூரும் அதே போலதான். தாய்க்கடை 500 கார்டுக்கு கம்மியா இருக்கக்கூடாது. 500க்கு மேல 800 கார்டு கடைகள்லாம் கூட இருக்குது. 500 கார்டுக்கு குறைவா இருந்தா அங்க இருந்து பிரிக்க கூடாது, அரசினுடைய உத்தரவு. அதே போல இங்க பிரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 150 கார்டு இருக்கணும். 150 கார்டு இருந்தாதான் பிரிக்கணும். ஆனா பிரிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டோம். நானும் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், செயலாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர்கள் எல்லாம் இணைந்து எப்படியாவது கீழூர் பிரிச்சு கொடுத்தே ஆகணும் என்ற நிலைக்கு வந்தார்கள். பல முறை ஓராண்டு காலம் இதுக்காக முயற்சி, ஒரு நாள் 2 நாள் எல்லாம் ஆயிடல. நேற்று போட்டு இன்னைக்கு வந்து கடையை தாக்கல. 1 வருஷ காலம் இதற்காக மாவட்ட ஆட்சியர், அதே போல மாவட்ட வழங்கல் அதிகாரி, அதே போல துறை சார்ந்த டிஆர் அவங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கு முதலமைச்சரே ஒரு தளர்வை கொண்டு வந்திருக்கிறார். கடைகளை வந்து பிரிப்பதற்கு கொஞ்சம் அந்த சட்ட திட்டங்களை கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். ஆக முதலமைச்சர் அந்த மாற்றி அமைத்த சட்ட திட்டத்தினால் தான் இன்றைக்கு கீழூர் பகுதியிலே இந்த கடை திறக்கப்படுகிறது. ஏதோ நான் பண்ணிட்டேன், இவர் பண்ணிட்டார், அவர் பண்ணிட்டார் என்றதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த 150 கார்டுன்றத 100லிருந்து 150க்குள் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் மாறும் பொழுது இந்த கடை இன்றைக்கு நல்ல முறையில ஒரு சந்தோஷத்தோடு இந்த கடையை திறந்து வைத்திருக்கின்றோம். ஆக இது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு 4 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் முடித்திருக்கின்றேன். 5வது ஆண்டு காலத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை பணிகள் நாம கேட்கல, நீங்களும் கேட்கல. ஆனா பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து, பஸ்ல போறீங்க, கட்டணம் இல்லா பேருந்து தமிழ்ல சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ரீ பஸ் தெரியும். ஆக அந்த திட்டம் நல்ல முறையில இன்றைக்கு ஏறக்குறைய 6 கோடி பேர் பயணித்திருக்கின்றார்கள். ஏறது இறங்குறது கணக்கு போட்டு எத்தனை தரம் பெண்கள் பயணித்து இருக்காங்கன்னா 6 கோடி பேர் பயணித்திருக்காங்க. 6 கோடி பேர் 6 கோடி பயணம். ஒரே ஆள் கூட 10 தரம் பயன்படுத்தி 6 கோடி பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த கட்டணம் இல்லா பேருக்கு. அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப யார் யாருக்கெல்லாம் வரலையோ இந்த மார்ச் மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போடுறதுக்கு இருக்காங்க. யார் யாருக்கு விடுபட்டு இருக்குதோ அதை இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், உங்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், கட்சி நிர்வாகிகளோடு நீங்க மனு கொடுங்க. அந்த மனு எனக்கு வந்து சேரும். நிச்சயமா அது பேர்ல நடவடிக்கை எடுத்து யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்க தயார் நிலையில். அரிசி தரம் மாறி இருக்குன்னா காரணமே முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த உணவுத்துறை அமைச்சரை கூப்பிட்டு இனி இந்த மாதிரி தரம் குறைந்த உணவுப் பொருட்கள் எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டு எல்லா குடோன்ல இருந்த அந்த மட்டி போன உதவாத ஆட்சிகள் எல்லாம் வெளியே எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. 2வது நெல்லை வந்து விவசாயியிலிருந்து வாங்கும் பொழுது தனியார் வாங்கிட்டு இருந்தாங்க. தனியார் இனிமேல் நெல்லை வாங்கக்கூடாது, நெல்லை வந்து அரசாங்கம் தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அரசாங்கம் கொள்முதல் செய்தது இல்லாம மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல 30 கோடி ரூபாய் செலவோட ஒரு குடோன் ஒன்று கட்டினாங்க. நம்ம மாவட்டத்துல நெய்யூர்ல கட்டியிருக்காங்க, பூண்டி ஒன்றியத்துல. இங்க வர நெல்லெல்லாம் பாதுகாப்பா அந்த குடோன்ல வச்சாங்க. அதுக்கு முன்னெல்லாம் எப்படிடா வச்சாங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே போட்டுருவாங்க, கட்டையை போட்டு கட்டை மேல மூட்டை அடிக்கி மேல தார்பாய் போட்டு மூடிடுவாங்க. அது தார்பாய் காத்தடிச்சா அச்சின்னு போயிட்டு மழை பெஞ்சிடும், மக்கி போட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட நெல். அதே போல அரிசி ஆலைகளுக்கு போச்சு. அரிசி நெல் நல்ல சுத்தமான நெல் விவசாயின்றது நேரடியா அரசாங்கமே வாங்கிடுச்சு. இதுல எந்த ஊழலும் கிடையாது. தனியார் வாங்கியிருந்தா ஈர நெல் வாங்கிட்டு இருப்பான், எதையோ ஒண்ணு பண்ணியிருப்பான். அதெல்லாம் பண்ணல. அரசாங்கம் நேரடியா கொள்முதல் பண்ணிச்சு. எடுத்துட்டு போய் குடோன்ல வச்சாங்க. குடோன்ல இருந்து அரிசி ஆலைக்கு அமைச்சாங்க. அரிசி ஆலையில அரசாங்கத்துக்கு நெல் அரைக்கக்கூடிய அரிசி ஆலையில் இருக்குது, ரைஸ் மில் இருக்குது. அவங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அரிசி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் நெல்லை வாங்கி அரிசி அரைச்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க,
கடைசியா கலர் ஸ்லாட்னு ஒரு இயந்திரம் போடணும் ரைஸ் மில்ல சொன்னாரு. அந்த இயந்திரத்தை பொறுத்துனாங்க. ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரம் ஒவ்வொரு அரிசி ஆலையிலும் பொறுத்துனாங்க. பொருத்தி இந்த அரிசி நெல் தயாரிக்கப்பட்டு கடைசியா அந்த மிஷினுக்கு போகும். அந்த 10 லட்சம் ரூபாய் மிஷினுக்கு போகும். அது உள்ள போறப்போ பழுப்பரிசி, கல்லு, கருப்பரிசி, நொய் இதெல்லாம் எடுத்துரும். எடுக்கும் பொழுது தரமான அரிசி வெளியிடும்.